வணக்கம், நான் உங்கள் அன்புக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்பாய் பாட்காஸ்ட். இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேங்க. ஏன் அப்படின்னா செம்மையாக மழை பெஞ்சு வேறு லெவலில் தாக்கிட்டு இருக்கு. பட் ஒரு விஷயம் நான் கவனித்தேன். என்ன அப்படின்னா, நம்ம மழை பெஞ்சாலும் திட்டுறோம், மழை பெய்யலாலும் திட்டுறோம், வெயில் அடித்தாலும் திட்டுறோம், வெயில் அடிக்கலாலும் திட்டுறோம். என்னடா இங்கே பிரச்சனை அப்படின்னு யோசித்தேன். என்னென்னா, நான் இருக்கிறது ஒரு வில்லேஜ் சைடு இல்லையா, இங்கே வந்து ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக மழை பெஞ்சிகிட்டு இருக்குது. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 days முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் அவங்க வந்து குறுநில விவசாயிகள், ஓகேவா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, விவசாயத்துக்கான இது வந்து வானப்பவத்த பூமி, அதாவது மழையை நம்பி தான் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. அப்போது 1 week முன்னாடி வந்து மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிறனால ஆல்மோஸ்ட் 1 or 2 weeks, ஓகேவா, 3 days 1 week நான் எக்ஸாக்டாக இந்த டேட்ஸ்லாம் மிஸ் ஆச்சுன்னா இதை வந்து கால்குலேட் பண்ண திட்டக்கூடாது. இட்ஸ் ஓகே. 3 நாளைக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, அப்ராக்சிமேட்டாக 3 நாளைக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சுன்னு சொல்லிட்டு காடெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க, வெள்ளாமல் அப்படின்னா விதைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். பயிர்கள் வந்து விதைக்கிறதுக்கான அந்த விதைகள்லாம் கொண்டு போய் காட்டில் போட்டாச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 1 day, அதாவது காலையில் விதைக்கிறாங்க அப்படின்னா அன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மழை டெய்லி அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்குது. கண்டினியூவாக இல்லை, பட் அப்பப்போ விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்துக்கடா மழை இப்படி பேஞ்சு சாகடிக்குது. ஏன்னா மழை தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பயிர்கள் வளராது அப்படிங்கிறனால அந்த மாதிரி வந்து இப்போது திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு 20 days முன்னாடி அல்லது ஒரு 10 days முன்னாடி அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, மழையே வரல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க. என்னடா இது மழையே வரல அப்படின்னு. பட் இதை வந்து ப்ராக்டிக்கல் அந்த விவசாயம் பண்ணும்போது தான் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்னு. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இயல்பாகவே நம்ம அப்படி தானே இருக்கோம். ஒரு விஷயம் வந்து நமக்கு எந்த லிமிட்டில் வேணுமோ அந்த லிமிட்லேயே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்ல. நான் அந்த லிமிட்டில் தான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற தாண்டி எனக்கு இவ்வளோ தாண்டா கஷ்டம் வேணும், எனக்கு இவ்வளோ தாண்டா பணம் வேணும், எனக்கு இவ்வளோ தாண்டா வேணும்னு ஒரு லிமிட் நம்மளே வச்சுக்கோம். பணமாக இவ்வளோ வேணும்டா, எனக்கு சாப்பாடு எனக்கு இவ்வளோ தாண்டா வேணும். அதோட கம்மியாக போனாலும் நம்ம கஷ்டமாக இருக்குது, அதிகமாக போனாலும் கஷ்டமாக இருக்குது இல்லையா. எப்போலாம் பணத்தை அதிகமாக கொடுத்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னேன் நீங்கள் கேட்கலாம். பட் ஜென்ரலாக சொல்கிறேன், அது ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், சிரிப்பாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், இதுதான் நம்ம ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கிட்டு அல்லது நமக்கான ரெக்குவயர்மெண்ட்டில் மட்டும் தான் நமக்கு கிடைக்கணும். அதோட கம்மியாகவும் கிடைக்கக்கூடாது, அதோட அதிகமாகவும் கிடைக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுட்டுருக்கலாம். எப்பவுமே ப்ரீடிட்டர்மைண்டாக இருக்கும்ல, அது ஆக்சுவலாக ஒரு தப்பான ஒரு புரிதல். அப்படி இருந்தால் பெட்டர், பட் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான். அப்படி இருந்தால் பெட்டர் அப்படின்னா எப்படின்னா, இது ரியாலிட்டி இல்லைடா, ரியாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் என்ன பண்ண தான் இருக்கும். நமக்கு தேவையானது நாம் தான் முட்டி மோதி போதாடி தான் நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டோம்னா ஓகே. பட் அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் எங்கள் பிரச்சனையே. நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா ஓகே, பட் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்க முற்றும் தகுந்த முனிவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆகிடுவோம். ஸோ அதனால தான் இந்த வாழ்க்கை இன்னமும் இயங்கிட்டு இருக்குது. இப்போ என்னடா சொல்லாது அப்படின்னா, இங்கே நிறை குறைகள் நிறைஞ்சது தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலே. இது வாழ்க்கை அப்போலாம் இல்லை, நம்ம எல்லாமே லைஃபே அப்படி தான், ஓகேவா, புரியுது உங்களுக்கு. நிறை குறைகள் சேர்ந்தது தான், அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறனால தான் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ டியூனாக கஷ்டமாக தான் இருக்குது. சில நேரங்களில் புரிஞ்சிக்க முடியல, சில நேரங்களில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, சில நேரங்களில் ரொம்ப துக்கத்தை கொடுக்குது. இதெல்லாம் மேனேஜ் பண்ண கஷ்டப்படுறேன். பட் இதெல்லாம் உண்மை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது வந்து எஸ், எண்ட் ஆஃப் த டே நமக்கு எல்லாத்துக்கும் இதே இடத்துல போய்ட்டு நோஸ் கட் வாங்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அந்த நோஸ் கட் நமக்கு எந்த வகையில் வரப்போகுதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம எப்படி முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கோமா அப்படிங்கிறதுனால லைஃபு ஹாப்பி லைஃப். நேற்று வந்து கொஞ்சம் சோகமான விஷயம் தான், ஒரு மாணவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது. பட் எண்ட் ஆஃப் த டே அது கடந்து போக வேண்டியதான். அதை மாதிரியான விஷயங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது. ஒரு சோகம் நடக்க தான் செய்யும், ஆனால் அதே விஷயம் மீண்டும் ஒரு தவறு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தவறு மீண்டும் நம்ம செய்யாமல் இருக்கிறத எப்படி செய்யாமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால் நடந்துச்சு, முடிஞ்சிச்சு, அது ஓகே, இட்ஸ் பாஸ்ட் அவே. ஓகே, அதுலேருந்து நல்ல லேர்னிங்ஸ் எடுத்துட்டிங்களா, அந்த லேர்னிங்ஸ் எடுத்துகிட்டு மீண்டும் அந்த தவறுகள் நடக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் தென் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே இன் மை லைஃப். ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயங்கள். அண்ட் என்னோடய நண்பர்களும் இதை கேட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இது உங்களுக்காக தான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே. இன்னொரு பாயிண்ட், பெஸ்ட் டே. ஓகே, பாய். நாளைக்கு ஒரு நல்ல கணக்கில் பார்ப்போம். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஜய் நண்பன்.